இன்னைக்கு என்னவோ கண்டென்ட் நம்ம எடுக்கிறது ஃபுல்லாவே வந்துட்டு பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை பத்தியே இருக்கு. ஏன்னா அவ்வளவு அளவுக்கு ப்ரெஷர் இப்போ ஒரு 2 டேஸா வந்து மும்மொழி கொள்கையை பத்தி இருந்துட்டு இருக்கு. வேணும்னு ஒரு பக்கமும் வேண்டாம் அப்படின்னு ஒரு பக்கமும். சோ இது வந்து திணிக்கப்படுது. இதெல்லாம் வந்து நம்ம எப்பவுமே டே டு டே நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்ம சேனல்லையும். ஸோ எனிவே இப்போ வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதாவது நம்மளுடைய முதலமைச்சர் என்ன பண்றாரு, அவருடைய எக்ஸ் வலைதளத்துல ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. தமிழகத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா வேல் மாதிரி பாய்வோம், வேங்கை மாதிரி சீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. இது வந்து டோட்டலா உங்களுக்கே தெரியும் யாருக்காக அவர் போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னைக்கு ஒரு நாள், அதாவது மார்ச் 6th, நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். மேபி உங்களுக்கு இன்னைக்கு வந்துருமோ இல்ல நாளைக்கு வந்துருமோ நீங்க பாத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டே வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இன்று அப்படின்னு சொல்லி போட்டு சூப்பரா வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாப்ல ஒரு டெப்தான ஒரு விஷயத்தோட. ஸோ அதுவும் உங்களுக்கு நான் சொல்றேன். தமிழ்நாட்டிற்கு ஒரு தீங்கு வந்தால் வேல் என பாய்வோம், வேங்கை என சீருவோம் அப்படின்றது தான் அவர் போட்ட ஒரு ப்ராப்பரான ஒரு தமிழ் லாங்குவேஜ் ட்வீட் அப்படின்னு சொன்னா இதுதான். சோ 1967ல பேரறிஞர் அண்ணா இருக்காரு இல்லையா, அவரு முதல்ல தமிழகத்துல ஒரு முதலமைச்சர் ஆகிறாரு. இந்திய பொது தேர்தல்ல ஜனநாயக வரலாற்றிலே முதலா ஒரு மாநில கட்சி சட்டமன்றத்துல பெரும்பான்மை பலத்தோட ஆட்சி அமைக்குது அப்படின்னா ஒரு பெரிய சாதனை. அந்த சாதனையை படைச்ச நாள் தான் இன்னைக்கு அப்படின்றதுமே ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்துட்டு முதலமைச்சரா ஒரு பதவி ஏற்றதும், அண்ட் அதே மாதிரி அமைச்சர்களா வந்து கருணாநிதி அவர்கள்லாம் வந்துட்டு பதவி ஏற்றதும், உறுதிமொழி சொல்லிக்கிட்ட ரொம்ப சிறப்பான ஒரு நாள் அப்படின்ற மாதிரியும் பதிவு பண்ணப்பட்ட பேரறிஞர் அண்ணாவின் ஆட்சியில சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பெயர் வந்துச்சு. சோ இந்த மாதிரி ரொம்ப சிறப்பு மிக்க நாள் இன்னைக்கு. அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தமிழ் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி எடுக்கிறதும், ரொம்ப மனசார வந்து ஒரு பொறுப்பை ஏத்துக்கிறதும் அப்படின்னு பல விஷயங்கள் நடந்த இந்த ஒரு தமிழகத்துல மும்மொழி கொள்கை அப்படின்றது எதுக்காக வந்து திணிக்கிறீங்க, நீங்க எல்லாம் ஏன் இப்படி பண்றீங்கன்றத ஒரு வேற மாதிரி சொல்லி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். சோ அதுக்காக தான் வந்து நாங்க வேல் மாதிரி பாய்வோம், வேங்க மாதிரி சீருவோம் அப்படின்றதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. சோ இந்த மாதிரி இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு டேவா இருந்தாலும் மும்மொழி கொள்கை வேண்டும் வேண்டாம் அப்படின்னு ஒரு தரப்புல ஒருத்தவங்க பயங்கர ஸ்ட்ராங்கா ஸ்டே ஆயிருக்காங்க. ஸ்ட்ராங்கா. ஓகே, இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மும்மொழி கொள்கை ஓகேன்னு நினைக்கிறீங்களா இல்ல பேனாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களான்றத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னும் எந்த மாதிரி விஷயம் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்றத நீங்க ஃபீல் பண்றீங்க. எது பேசினாலும் குட்டி குட்டியா உங்களுக்கு நான் வந்து சேர்த்துருவேன். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye bye.